கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியின்படி நம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வாழ செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தலையை உயர்த்துவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சத்துருக்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு என்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் விழுந்து போகும் பொழுது உங்கள் சத்துருக்கள் சந்தோஷப்படலாம், ஆனால் கர்த்தராகிய தேவன் மீண்டும் உங்களை எழுந்திருக்க செய்வார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறபடியினால் கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்கள் பாதைகளுக்கு அவரே வழிகாட்டியாக இருப்பார். பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் நிகழ்காலத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் இப்பொழுது விழுந்து போன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவரால் ஆகும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்கு முன்பாகவே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எப்படி நடக்கும் என்று உங்க சுய சித்தத்திலேயோ உங்க சுய அறிவிலேயோ நீங்க யோசிக்க வேண்டாம். கர்த்தராகிய தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்க ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீதியின் சூரியனாக அவர் உங்களுக்காக வழக்காடுகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 5 காரியங்கள் மூலமாக சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வாழ செய்வார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். ஆதார வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாகவே முறியடிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். 2வது பகுதியின்படி, ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஓடி போக பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்காக நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் சத்ருவானவன் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் கூட 7 வழியாக உங்களுக்கு முன்பாகவே அவர்கள் சிதறுண்டு ஓடி போகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். 2வது, சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்குவார். ஆதார வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீ போகிற இடத்திலெல்லாம் கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருந்து சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாகவே நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்குவேன், அதாவது உருவாக்குவேன், உனக்கு கொடுப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, சத்ருவின் சோதனைகள் நிமித்தமாக உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க வேலைகள்ல நீங்க சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களை போல எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், அவர்களை நிர்மூலமாக்குவார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நாமத்தை உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைய அதிசயம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இதுவே. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் கண் முன்பாக உங்கள் சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படுத்துவார். ஆதார வசனம் 2 சாமுவேல் 7 அதிகாரம் 11 வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நீங்களாக்கி, அதாவது உங்களை விட்டு விலக்கி இளைப்பாறவும் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் என்றால் நீங்கள் சமாதானத்தோடு சுகித்து வாழத்தக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். 2வது பகுதியின்படி, இப்பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் தங்கி இளைப்பாறத்தக்க ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு ஒரு சொந்த வீடுக்காக ஏங்குகிற, ஆசைப்படுகிற, பிரயாசத்தோடு காணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகித்து வாழ, இளைப்பாற கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக குடும்பங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, வெளியிடங்கள்ல எழும்புகிற சத்துருக்கள், மனிதர்களின் சூழ்ச்சிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி அதை உங்களை விட்டு நீங்களாக்கி, அதாவது விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு அற்புதத்தை காண செய்வார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, அதாவது ஒரு வீட்டை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சில காரியங்களை நம்முடைய சுய சித்தத்தாலேயோ நம்முடைய செயல்களாலேயோ செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சத்துருக்களின் பொல்லாத கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுவார். வேலை இல்லாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளையிடுவார். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, வீடு இல்லாதபடிக்கு வாடகை வீட்டில் அலைந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொந்த வீட்டை வாங்குவதற்கு, அதை கட்டுவதற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்கள் தலையை உயர்த்துவார். பிரியமானவர்களே, 4வது, சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக விலக்குவார். ஆதார வசனம் செபனியா 3 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆக்கினை என்றால் துன்பம், வேதனை. பிரியமானவர்களே, வேதனைகளை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுவேன் என்று உறுதிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் நடுவில் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் நடுவில் உலாவுகிறவராய் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இனி தீங்கை காணாதிருக்கத்தக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சுய சிந்தனைக்கு, மனுஷிக யோசனைகளுக்கு இது அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று. கர்த்தர் உங்கள் வேதனைகளை, ஆக்கினைகளை அகற்றி அதை கொண்டு வருகிற சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவரே உங்களுடைய கண்மலையாக இருக்கிறார், தஞ்சமானவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து எல்லா சத்துருக்களின் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் தீங்கை காணாதிருக்கத்தக்க கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்துவார். ஆதார வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு முன்னின்று, அதாவது உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு முன்னிற்கிற கர்த்தர் சத்துருக்களை துரத்தி உங்களுக்கு விரோதமாக வருகிற தீங்கிழைக்கிற மனிதர்களை உங்களுக்கு விலக்கி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி உங்கள் சமூகத்தில் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை வாழ செய்வார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருக்கத்தக்க கர்த்தர் உங்களுக்கு வல்லமையும் பலனையும் கட்டளையிடுவார். சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை நிர்மூலமாக்குவார், கீழ்ப்படுத்துவார், விலக்குவார். அது மாத்திரமல்ல, அவர் துரத்தி அடிக்கிறார். பிரியமானவர்களே, சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று சேனைகளின் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் சத்துருக்களை நினைத்து நீங்க வருந்தி நீங்க கஷ்டப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரியனாக எழுந்தருளுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக நீங்க தவறே இழைக்காம உங்களை நிர்விசாரமா பேசுறாங்களா, உங்களை கடினப்படுத்துறாங்களா, உங்களை அற்பமா எண்ணுகிறாங்களா, பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ, வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். மீண்டும் உங்களை தலை நிமிர செய்வார். எந்த இடத்தில் வெக்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பத்தக்க கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனதா இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களில் நின்று எங்களை விலக்கி சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா வழிகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சுய சித்தம் செய்யாதபடி உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை அப்பா 7 வழியாக பிள்ளைகளுக்கு முன்பாகவே ஓடி போக பண்ணுங்க. துரத்தி அடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த குற்றங்களோ குறைவுகளோ அப்பா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் தயவாய் மன்னித்து நீரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும் அப்பா. விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி
ஜீவ விருட்சமாகிய நன்மை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. இந்த கஷ்டப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக ரெட்டிப்பான மன மகிழ்ச்சிய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. யாரெல்லாம் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒரு ஆசீர்வாதத்திற்காக அதிசயத்திற்காக காத்திருக்கிறாங்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தின் தேவனாக இயேசுவின் நாமத்தினால் நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. நம்பிக்கையுடையவர்களாய் அப்பா உம்மண்டையில் திரும்புகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. விசுவாசிக்கிறவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி உம்மீது விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. பிறருக்கு ஆசீர்வாதமாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளை கடினப்படுத்தின சில பேருடைய வார்த்தைகள் ஆண்டவரே, சத்துருக்களின் சூழ்ச்சிகள் நிமித்தமாக ஆண்டவரே அனுபவித்த துரோகங்கள் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா மேற்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. காயத்தோடு காணப்படுகிறவர்கள் இருதயத்தை காயம் கட்டுகிற தேவனாக நீர் காயம் கட்டுவீராக, ஆற்றுவீராக, நீர் தேற்றுவீராக தகப்பனே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் பிள்ளைகளை மறவாத தேவன் அப்பா. மனுஷன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பின் இறக்கத்தினால் அப்பா பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒரு விசை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நீங்காத உருக்கமான இரக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்க தகப்பனே. நீர் அப்படியே பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சத்துருக்கள் நிமித்தமாக தகப்பனே பிள்ளைகள் அனுபவித்த எல்லா விதமான பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகளை கத்தர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறதப்பா. அவர்களுடைய ஜபங்கள் உடைய தூப கலசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. ஒரு விசை அப்பா உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு நன்மையானதை கட்டளையிடுங்கப்பா. ரெட்டிப்பான நன்மை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. வனத்தின் பலகனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிதாக்களுக்கு நீர் கொடுத்தீரே அப்பா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. பெருக பண்ணுங்க, அதிகரிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற தேவன் நிறைவானதை கட்டளையிடுங்கப்பா. அப்பா நிறைவான நீர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை ஸ்தலங்கள்ல, குடும்பங்கள்ல அப்பா கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான ஈவை உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது பலனை கட்டளையிடுங்கப்பா. ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. இவ்வுலகத்தில் வாழும் பொழுதப்பா இந்த உலகத்துக்குரிய ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறேன். இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் மூடி மறைத்து பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டாப்பா. இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு ஆண்டவரே. சுகம் உண்டாப்பா. சுகத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி நீரை மீட்டு கொண்டு பாதுகாத்து நீரை வழிநடத்தி சொல்லும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா இந்த வருடத்தில் ஒரு அற்புதத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு அப்பா கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல சுபாவம் உள்ள பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த தீங்குக்கோ மொபைல் அடிக்ஷன்களுக்கோ பிள்ளைகள் சிக்கி தவிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. எழுதுகிற எக்ஸாம்ல ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. நீடிய ஆயுள்னால்
இறக்கத்தின் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய் மர கன்றுகளாக இருக்க கிருபை செய்யுங்க. நன்மையானதை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. சத்துருவின் மறைவான சூழ்ச்சிகளுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய சித்தம் அப்பா உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பூரணமாய் நிரம்பி அப்பா நிறைவேறுவதாக தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை ஏற்ற நேரத்துல கட்டளையிடுங்க தகப்பனே. குறித்த காலத்துல நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தடையின்றி தாமதமின்றி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நல்ல இன்கிரிமெண்ட்ல நல்ல பொசிஷன்ல கத்தர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் வேலை இழந்து ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா நல்ல வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்துங்கப்பா. ஜெபித்த காரியங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகாலை தோறும் உம்மை தேடி அப்பா ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நல்ல ஜெப ஆவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபை புதிதாக இருக்கிறதே தகப்பனே. இந்த நாளுக்குரிய புதிய கிருபைகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தருடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா பிரிவினை ஆவிகள், எரிச்சல்கள், வைராக்கியங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி அப்பா சந்தோஷத்தை சுகித்து வாழ மனமகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் குடும்பங்கள்ல கட்டளையிடுங்க தகப்பனே. கணவன் மனைவியை அப்பா நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் இணைத்தது ஆண்டவரே மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறபடி தகப்பனே. அப்பா மனிதர்களின் தந்திரமோ சத்துருக்களின் சூழ்ச்சிகளோ அப்பா பிரிவினைக்கு பிள்ளைகளை கொண்டு போகாதபடிக்கு அப்பா பிள்ளைகள் இணைந்து சந்தோஷமாக சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. அப்பா சுய சித்தத்தால ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது ஆண்டவரே. உடைய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு அப்பா வேண்டிய போதிய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை குறைவின்றி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. எல்லா குறைவுகளில் இருந்து கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே நீர் நிறைவானதை கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய அப்பா சகல உன்னத ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட்டு பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா குறைவுகளை கத்தர் மாற்றி அப்பா நீரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமான மழையை அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில வருஷிக்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக சந்ததியாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. தலைமுறை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. தீங்கொன்று மணுகாதபடிக்கு தீமைக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் நீர் மூடி மறைத்து பிள்ளைகளை வழிநடத்தி அப்பா நீர் பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அப்பா. எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம் தகப்பனே. உடைய நாமம் ஒரு விசை மகிமைப்படுவதாகப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.